Hi guys, welcome to my channel. இன்னைக்கு நம்ம வடகறி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. பருப்பை நல்லா அரைக்கிறதுக்கு முன்னாடி ஸ்டீமரை முதல்ல நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஸ்டீமரில் ஒரு பீஸ் வாழை இலை போட்டு அந்த ஸ்டீமரை நல்லா ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. 7 hour மேலே ஊற வச்ச கடலைப்பருப்பை மிக்ஸி ஜாரில் போட்டு தேவையான பொருட்களெல்லாம் அதோடு சேர்த்து நல்லா கோரஸாக அரைச்சிக்கோங்க. கரகரன்னு இருக்கணும் அரைப்பு. அரைச்ச இந்த பருப்பை எடுத்து ஆல்ரெடி நம்ம ஸ்டீமர் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த ஸ்டீமரில் போட்டு 10 minutesக்கு நல்லா ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கோங்க. வாழை இலை மேலே வச்சு ஸ்டீம் பண்ணோன்னா அதனுடைய ஃப்ளேவர் நம்மளுக்கு டாலில் கிடைக்கும். இப்போ 1/4 கப்பு சன்ஃப்ளவர் ஆயில் எடுத்துக்கோங்க. அதில் மசாலா ஐட்டம்ஸை முதல்ல போட்டுடலாம். 1 minute அப்புறமா ஸ்பைசஸோட ஃப்ளேவர்ஸ் வெளியில் வந்துடும். அதுக்கப்புறமா சாப் பண்ண ஐட்டம்ஸ் எல்லாம் 1 by 1 போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இதில் நம்ம கொரியாண்டரோட காம்பு பகுதி அதோட ஸ்டெம்மு போட்டிருக்கோம், நல்லா சாப் பண்ணி போட்டுக்கோங்க. அதில் நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும் நம்மளுக்கு. கருவேப்பிலையும் ஆனியனையும் போட்டு வதக்கினதுக்கு அப்புறமா 1/4 கப்பு கடலைப்பருப்பு மாவு கிடைக்கும். அதை போட்டு அது கூட நல்லா வறுத்துக்கோங்க. நாம் ஏன் இப்போ கடலைப்பருப்பு மாவு இங்கே சேர்க்குறோன்னா அந்த கறிக்கு அது ஒரு திக்னஸை கொடுக்கும். இந்த பவுடர் போட்டதுக்கு அப்புறமா ஒரு 1/4 கப் தண்ணி விட்டு நல்லா கலக்கி அதையும் சேர்த்து நல்லா குக் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் டொமேட்டோஸை நம்ம ஆட் பண்ணிடலாம். டொமேட்டோஸ் ரொம்ப குக் ஆகணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சம் குக் ஆனால் போதும். டாலோடு கொஞ்சம் குக் ஆகிடும். 1 ஸ்பூன் சில்லி பவுடர் போதும், ஏன்னா நம்ம இதில் க்ரீன் சில்லி நிறைய போட்டிருக்கோம். அதுலேருந்தே நம்மளுக்கு நல்ல தேவையான அளவுக்கு காரம் கிடச்சிடும். 1 ஸ்பூன் சில்லி பவுடரும் ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடியும் போட்டு அதையும் நல்லா வறுத்துக்கோங்க. 1.5 liter வாட்டரை கிராஜுவலாக ஆட் பண்ணி நல்லா பாயிலிங் ஸ்டேஜ் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். நம்ம கிரைண்ட் பண்ணும் போது பருப்பில் கொஞ்சம் சால்ட் சேர்த்துருக்கோம். இப்போ தேவையான அளவுக்கு சால்ட் போட்டுக்கோங்க. ஆல்ரெடி நம்ம கிரைண்ட் பண்ணி ஸ்டீம் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா தால், அதை இந்த கொதிக்கிற தண்ணியில் போட்டு லிட்டு மேலே போட்டுட்டு ஒரு 15 minutesக்கு மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணிக்கோங்க. நம்மளோட வடகறி ரெடி ஆயிடுச்சு. தோசை, இட்லி, பூரியோட இது ரொம்ப நல்லா இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்.